ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 20/7/2024 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் 4ஆம் நாள், தக்ஷிணாயனம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, கீழ்நோக்கு நாள், சர்வதேச சதுரங்க தினம். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். கடகலக்னம் இருப்பு 4 நாழிகை 58 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 1 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று மாலை 6 மணி 9 நிமிடங்கள் வரை சதுர்த்தசி, அதன் பின்பு பௌர்ணமி. கரண் நட்சத்திரம் இன்று அதிகாலை 3 மணி 5 நிமிடங்கள் வரை மூலம், அதன் பின்பு பூராடம். நாமயோகம் இன்று அதிகாலை 2:56 மணி வரை மகேந்திரம், அதன் பின்பு வைத்திருதி. கரணம் இன்று காலை 6:35 மணி வரை கரஜை, அதன் பின்பு மாலை 6 மணி 9 நிமிடங்கள் வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 3 மணி 5 நிமிடங்கள் வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோகிணி. ஆக இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்ல கவனமா இருக்கணும், உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். முக்கியமா நீங்க இன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். சந்திராசிரமத்தில் இருக்கிற கவலைகள் உங்களுக்கு கண்டிப்பா குறையும். அதே மாதிரி இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறனால பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தயாரையும் ஆஞ்சநேய சுவாமியும் துளசி மாலை கொண்டு வழிபாடு பண்ணுங்கோ. அதுக்கப்புறம் நேர சிவன் கோயிலுக்கு வந்து நவ கிரகங்களில் உள்ள ஆயுள் காரகராகிய சனீஸ்வர பகவானை வழிபட சங்கடங்கள் குறைந்து சந்தோஷங்கள் அதிகரிக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் குரு மற்றும் செவ்வாய் இணைந்து குருமங்கள யோகம். அடுத்தபடியாக கடக ராசியில் புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன். கன்னி ராசியில் கேது, தனுசு ராசியில் சந்திரன், கும்பராசியில் சனி வக்ரகதியில், மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நிறைவேறும் நாள். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அருமையாக நிறைவேறும். நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கிறபடி வந்து சேரும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகம் வெகு சிறப்பாக அமையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் மிக அற்புதமாக செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குறைகள் நீங்கும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் தந்தை வழி உறவுகளின் மூலம் சில நன்மைகள் கிடைக்கப் பெறுவார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் சில நன்மைகள் நடைபெறும். அரசியல்வாதிகள் அருமையாக செயல்படுவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்டகரமான பல வண்ண நிற ஆடை அணிந்து எம்பெருமான் விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கும் நாள். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கு, அதனால கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்கு. கவனமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். அமைதியாக இருக்கிறது ரொம்ப அதை விட உத்தமம்.
நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க. கணவன் மனைவி ஒற்றுமை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும்னாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்ப உறுப்பினர்களின் மீது உங்களது கோபத்தை காட்ட வேண்டாம். உத்தியோகத்தில் வேலைபளு கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பாக சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து செல்வது அவசியம். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கும். குடும்ப நிர்வாகத்தில் கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நலம். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூடுமானவரை அவர்களை அனுசரித்து செல்வது அவசியம். அரசியல்வாதிகள் வீண் விவாதங்களில் தலையிட வேண்டாம். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்டமான நீல நிற ஆடை அணிந்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கலகலப்பு நிறைந்த நாள். அருமைங்க, சூப்பருங்க. என்னன்னா களத்திர ஸ்தானத்தில் இந்த சந்திர பகவான் இருக்கார். இந்த 7ஆம் இடம் சந்திர பகவான்னாலே அது அற்புதமான ஒரு இடம். நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பராக இருக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கணவன் மனைவி ஒற்றுமை அதை விட சூப்பராக இருக்கும், அந்யோன்யம் கூடும். அதனால ஜாலியாக வெளியில் போயிட்டு வாங்கோ. குடும்ப உறுப்பினர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் உங்களது கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும். தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பான பாதையில் செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் பலிதமாகும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் சந்தோஷமான சூழ்நிலைகளை காண்பார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் சில நன்மைகள் நடைபெறும். அரசியல்வாதிகள் சுபிக்ஷமான வாழ்க்கை கிடைக்கப் பெறுவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணிய எண்ணங்கள் சிறப்பாக நடைபெறும் நாள். அற்புதங்க, சூப்பருங்க. அப்படியே நீங்கள் நினைக்கிறதெல்லாம் இன்னைக்கு அப்படியே செயல் வடிவம் காட்டுவீங்க. அதாவது திருப்திகரமாக ஒரு போக்கு இருக்கிறதுனால நீங்கள் எல்லா காரியத்தையும் துணிஞ்சு செஞ்சு வெற்றி அடைவீங்க. நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பராக இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை ஓரளவிற்கு அனுகூலமாக இருக்கும் என்றாலும் கூடுமானவரை அனுசரித்து செல்வது அவசியம். குடும்ப உறுப்பினர்கள் பக்க பலமாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் உங்கள் ஆற்றல் தெரிய வரும். தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பலிதமாகும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பான பாதையில் செல்வதால் புதிய முதலீடுகளை துணிந்து செய்து வெற்றியடைவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் ஆற்றலுடன் செயல்படுவார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் நன்மைகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் அமைதியாக காணப்படுவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் கவனமாக செயல்படுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவமான ஹோமியோபதி, ஆயுர்வேதத்தை நாடுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான அடர் நீல நிற ஆடை அணிந்து துர்க்கை அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். ஏன்னா பஞ்சமஸ்தானமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் குழந்தைங்க மூலமாக அது நிவர்த்தி ஆகும், சந்தோஷம் உண்டாகும். நிதி நிலைமைன்னு பதிலாக இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. அகலக்கால் வைக்காதீங்கோ. கணவன் மனைவி அப்படின்னா ஓரளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் குழந்தைகளின் மூலம் அது சரியாகும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உங்கள் நீண்ட நாள் கோரிக்கைகள் அருமையாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக இருக்கும் முயற்சிகள் வெற்றியடைவதால் சிலர் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் அதி அற்புதமான பாதையில் செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது.
குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் குழந்தைகளின் மூலம் சில நன்மைகளை பெறுவார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்டகரமான ரோஸ் நிற ஆடை அணிந்து ஹயக்ரீவரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சொத்து சேர்க்கை உண்டாகும் நாள். சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தாயார் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. அவங்க மூலமாக நீங்கள் எதிர்பார்க்குற உதவிகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு உண்டாகும். நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பு. குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றியடையும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பான பாதையில் செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு பணியிட மாறுதல் கிடைக்கலாம். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் உற்றார் உறவினர்களின் மூலம் சில நன்மைகளை பெறுவார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அனுகூலமாக செயல்படுவது உங்கள் மனதிற்கு ஆறுதலை அளிக்கும். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகளுக்காக வெளியூர் சென்று வருவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்டகரமான ஊதா நிற ஆடை அணிந்து ஸ்ரீதேவி கருமாரி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனதில் தைரியம் அதிகரிக்கும் நாள். சகாயஸ்தானத்தில் இந்த சந்திர பகவான் இருக்கிறதுனால துணிஞ்சு வெற்றி அடைவீங்க. அதாவது இது ஒரு காரியம் அப்படின்னா உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. அத்தனை அருமையாக இன்னைக்கு செய்ய போறீங்க. என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. அதே மாதிரி நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கு. கவலைப்பட வேண்டாம். கணவன் மனைவி ஒற்றுமை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது பாசமழை பொழிவார்கள். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எல்லா காரியங்களையும் அருமையாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளை கவர்வதோடு மட்டுமல்லாமல் எதிர்பார்க்கும் சலுகைகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் எடுக்கும் அதிரடி முயற்சிகள் அருமையாக நிறைவேறும். புதிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் அதி அற்புதமாக செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் உடன் பிறப்புகளின் வழியில் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் சில அருமையான வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்டகரமான சிகப்பு நிற ஆடை அணிந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். ஏன்னா இந்த சந்திர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அதனால தனவரவு தாராளமாக வந்து சேரும். தடைபட்ட தனவரவு கூட உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் அருமையா காப்பாற்றி ஜெயிப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுக்காக சில அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நிதி நிலைமை அருமையா இருக்கிறதுனால சிலருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் வந்து சேரும். கணவன் மனைவி அதி அற்புதமான ஒரு அந்யோன்யமான உறவு உண்டாகும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக வங்கியிடம் கேட்டிருந்த ஒரு சில உதவிகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சேரலாம். கொடுக்கல் வாங்கல் அதி அற்புதமான பாதையில் செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் கணவனின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும்.
மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்டமான சாம்பல் நிற ஆடை அணிந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாள். ஏன்னா இந்த சந்திர பகவான் உங்களோட ராசியிலேயே இருக்கார். அதனால கொஞ்சம் சங்கடமான ஒரு அலைச்சல்லாம் வந்து சேரும். சரி, ஆதாயம் கிடைக்கிறதா அதை சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இந்த ஆதாயம் வரத்துக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். பொறுமையாக ஓட்டுங்கோ. பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நன்மை தான். நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். கணவன் மனைவி அப்படின்னா கண்டிப்பாக விட்டு கொடுத்து தான் போகணும். நீங்கள் ஒரு கடுமையாலாம் பேசப்படாது. குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் உறுதியாகும். தொழில் வியாபாரம் தொடர்பாக கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது அவசியம். கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். இன்றைய தினம் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனதில் ஒருவித குழப்பம் அச்சம் தோன்றும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் எந்த ஒரு காரியமும் இழுபறியாகிறதே என்று கவலையுடன் காணப்படுவார்கள். நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகள் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்டமான மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு தக்ஷாமூர்த்தி சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விருந்து மற்றும் கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழும் நாள். அற்புதங்க. ஏன்னா இந்த சந்திர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அயன சயன ஸ்தானமாகிய விரயஸ்தானத்தில் இருக்கார். செலவுகள் ஒரு புறம் இருக்கு அப்படின்னாலும் அது ஒரு சந்தோஷமான செலவு தானே. என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இப்போ ஒரு சினிமாவுக்கு போகணும் அப்படின்னாலே ஒரு 2000-3000 வைக்க வேண்டியிருக்கு. கரெக்டா? ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்களேன். ஒரு நாள், அந்த ஒரு நாள் 2 நாள் கூட சந்தோஷமாக இருக்கப்படாது. என்றைக்குமே பிரச்சனையா, அந்த பிரச்சனையெல்லாம் தூக்கி ஓரம் கட்டுங்கோ. ஜாலியாக கிளம்புங்கோ குடும்பத்தோட. சரியா? நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அற்புதமாக இருக்குது அப்படின்னாலும் செலவுகள் வந்த வண்ணமாகத்தான் இருக்கும். கணவன் மனைவி குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது அனுகூலமான பார்வையை திருப்புவார்கள். உத்தியோகத்தில் அருமையான வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் வியாபாரம் தொடர்பாக பயண வாய்ப்புகளின் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் எந்தவித குழப்பமுமின்றி நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சில செலவுகள் வந்து சேரலாம். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் சந்தோஷமான சூழ்நிலைகளை காண்பார்கள். நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளையும் சேர்த்துக்கொண்டு நீங்கள் அருமையான ஒரு இன்ப யாத்திரை செல்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்படுவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ஜொலிப்பார்கள். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்டமான ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உற்சாகம் அதிகரிக்கும் நாள். லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். போட்டு தள்ளுங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமா இருங்க. கொடுத்து வச்சவர் நீங்கள். அதனால இன்னைக்கு எந்த குழப்பமும் இல்லாமல் எல்லா குழப்பத்தையும் தூக்கி வச்சுட்டு சந்தோஷமாக இருங்க. நிதி நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு மேலே கூட வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருப்பதால் வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி மகிழ்வீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடைவதால் சிலருக்கு ஒரு உற்சாகமான சூழ்நிலை உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் அதி அற்புதமான பாதையில் செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு வருமான வாய்ப்புகள் வந்து சேரலாம். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் கலகலப்பான சூழ்நிலைகளை காண்பார்கள். நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் சில நன்மைகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம்.
மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்டகரமான சந்தன நிற ஆடை அணிந்து குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றலுடன் செயல்படும் நாள். ஏன்னா ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார், போட்டு தாக்குங்க. அதாவது இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையிலேயே நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, காலையில் எழுந்தோடனே சுறுசுறுப்பாக பணியாற்றுங்க. புரியுதா? கொஞ்சம் அப்படி இப்படி இல்லாமல் ரொம்ப பரபரப்பாக சுறுசுறுப்பாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் வந்து சேரும். ஆக நீங்கள் உடனே பாடுவீங்க, நல்ல காலம் பிறந்தாச்சு அப்படின்னு பாட ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த அளவுக்கு நல்லபடியாக ஒரு நாள் உங்களுக்கு இன்னைக்கு. நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பராக இருக்குது. கணவன் மனைவி அப்படின்னா கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு ஊடல்கள்லாம் இருக்குது. அதாவது மனைவியாக இருந்தால் எங்க அங்கே போகலாங்க அப்படிம்பாங்க, நீங்கள் இல்லை இங்கே போகலாம் அப்படிம்பீங்க. அதுவே கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கும். ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அருமையான ஒரு சந்தோஷம் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் ஆற்றல் கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையும். கொடுக்கல் வாங்கல் மிக அற்புதமாக செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் சந்தோஷமான சூழ்நிலைகளை காண்பார்கள். நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் சில நன்மைகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் குழப்பமின்றி செயல்படுவார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்டகரமான வெண்மை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.